வெப்சைட் வேணும் ஆனால் சீப்பாக வேணும், என்ன ஆப்ஷனுங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுதாங்க ஆப்ஷன். WooCommerce சீப்புங்க, ஓகேங்களா. ஷாப்பிஃபை காஸ்ட்லிங்க. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதை டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு WooCommerce இருந்தாலும் சரி, ஷாப்பிஃபை இருந்தாலும் ரெண்டுக்கும் டொமைன் வேணும், ஓகேங்களா. டொமைன் வந்து 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் வரும். ரெண்டுக்கும் அதே செலவு தான் வரும். ஹோஸ்டிங் வந்து ஷாப்பிஃபைல ஃப்ரீங்க ஹோஸ்டிங்கு, ஓகேங்களா, அவங்களே கொடுத்துருவாங்க. WooCommerce வந்து ஹோஸ்டிங் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை வருஷம் வாங்குறீங்களோ அதை பற்றி சீப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக மாதத்துக்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 169 ரூபா பெர் மந்த்து போடுவாங்க. ஸோ வருஷத்துக்குன்னு பார்க்குறப்ப 2000 ரூபா வருங்க பெர் இயர். கஸ்டமைசேஷன் WooCommerce வந்துங்க உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஆப் இருக்கும். அப்படி ஆப்பே இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு ப்ளகினை வந்து நீங்களாக உருவாக்கியே கூட உள்ளே போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் WooCommerceல, ஓகேங்களா. இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு மாதிரி ஃப்ரீயாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிஃபைல கஸ்டமைசேஷன் இருக்குங்க, ஆனால் வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய இடத்துல ஒரு இதில், ஓகேங்களா. ஸோ அது ஐஃபோன் மாதிரின்னு வச்சுக்கலாம், கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு வந்து WooCommerce வந்து கண்டிப்பாக வந்து கோடிங் நாலேஜ் வந்து கோடிங்னா வெப்சைட் டெவலப் பண்ணுற நாலேஜ், அல்லது வெப்சைட்டில் ஒரு இஷ்யூ வருதுன்னா அது எங்கே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து வெப்சைட் நாலேஜ் கண்டிப்பாக ஓரளவுக்காச்சும் இருக்கணுங்க. பேசிக்காக நீங்கள் ChatGPTயில் பார்த்து எரரை கரெக்ட் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு வேணும், ஓகேங்களா. ஷாப்பிஃபைல அது மாதிரிலாம் தேவையில்லைங்க. இட்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப். சும்மா போய் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போய் ChatGPTயில் போட்டிங்கனாலே வந்துட்டு ஒரு ஆப்பில் நீங்கள் நார்மல் ஒரு ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ரொம்ப ஈஸி, ஓகே. இதில் எந்த ஸ்கில்லும் தேவையில்லைங்க. என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து WooCommerce இருக்குது, ஒரு வெப்சைட்டில் ஷாப்பிஃபை இருக்குங்க. ஷாப்பிஃபை வெப்சைட் இது வரைக்கும் வந்து ஃபெயில் ஆனதே கிடையாதுங்க. ஆனால் WooCommerce வெப்சைட் வந்து நிறைய டைம் வந்து ஸ்லோவாக லோட் ஆகிருக்கு, நிறைய டைம் வந்து கார்ட் பேஜ்லேருந்து செக்அவுட் பேஜுக்கு போகாமல் கிராஷ் ஆகிருக்குங்க, ஓகேங்களா. இதில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ஷாப்பிஃபைலேருந்து வந்துட்டு எந்த இஷ்யூமே இருக்காதுங்க. பேஜ் லோட் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கிராஷ் எல்லாம் ஆகாதுங்க, ஓகேங்களா. WooCommerce வந்து மொத்தமாகவே ஃப்ரீங்க, ஓகேங்களா. வேறு எந்த சார்ஜஸும் கிடையாது. இந்த ஹோஸ்டிங் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஷாப்பிஃபை மாதம் 2000 ரூபா கட்டணுங்க, ஓகேங்களா. அதான் பேசிக் பிளானு. ப்ளஸ் 2% வந்து கட்டணும், ஓகேங்களா. இந்த 2% நீங்கள் மிச்சம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு செக்அவுட். இந்த 2% எதுக்கு கட்டணும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபையோட செக்அவுட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்துட்டு கோடிங் நாலேஜ் இருக்குது, அதாவது வெப்சைட்டெல்லாம் டெவலப் பண்ணியிருக்க நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டான பட்ஜெட்டில் இருக்கீங்க, யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் ஒரு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பீங்க அப்படின்னா WooCommerce போய்க்குங்க, ஓகேங்களா. இது வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கோடிங் ஸ்கில் கிடையாது, ஆனால் அடிக்கடி வந்து நான் வந்து வெப்சைட்டில் ஏதாவது பிரச்சனைனா நானே பார்த்துக்கணும், ப்ராடக்ட் அப்டேட் பண்ணணும், ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணணும், எல்லாமே நான் அடிக்கடி ஒர்க் பண்ணுவேன், வெப்சைட் நாலேஜ் கம்மியாக இருக்கும், எனக்கு எந்த தலைவலி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னீங்கன்னா ஷாப்பிஃபை போயிருங்க, சிம்பிளாக, ஓகேங்களா. நான் வந்து ஷாப்பிஃபைலாம் ஸ்டார்ட் பண்ணேன், like was way easier when compared to WooCommerce.